ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஸ்பெஷலான வாரம். என்ன வாரம்னா பஞ்சமி. நேற்று சதுர்த்தி. நேற்று சதுர்த்தினா இன்னைக்கு பஞ்சமி. நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா ஃபேஸ் மட்டும் கழுவிட்டு மேக்கப்லாம் போடலை. சும்மா மை ஐப்ரோ போட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் மீஷோவில் தான் வாங்கினது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறேன். இப்போ இது முக்கியம் கிடையாது. நான் சாமி விஷயமா சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸு வந்துருச்சு. நான் உங்களுக்கு இன்னைக்கு பஞ்சமி, ஆனால் வாராகியம்மா எப்படி கும்பிட்டுருக்கேன்னு பாருங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக தாங்க கும்பிட்டுருக்கேன். ஆனால் பூ நேற்று தான் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை தான் கொடுப்பாங்க. அந்த பூவும் கொஞ்சம் காஞ்சு போச்சு. அந்த துளசி கொடுத்தாங்களா, அந்த கூட கொஞ்சம் காஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதுளை பழமும் வாங்கலை. சும்மா கல்கண்டு வச்சு விளக்கு மட்டும் வச்சிருக்கேன். பாருங்க, முதல் விநாயகர் பார்த்துட்டு இந்த அம்மாவை பார்க்கலாம். விநாயகர் கும்பிட்டுக்கோங்க. பாருங்க, பஞ்சமி வாராகி அம்மா பாருங்க. இங்க பாருங்க, நான் இது புது விளக்கு வாங்கிட்டு சொன்னேன் எங்க வீட்டுக்காரன். இந்த மாதிரி விளக்கு நம்ம பார்த்தேன். இந்த விளக்கு பார்த்தேன் நான். அதாவது இந்த அகல் விளக்கு மாதிரி அகல் விளக்கு தான் வாங்கலான்னு போனேன். ஆனா பார்த்தா அகல் விளக்கு எனக்கு இந்த மாதிரி விளக்கு வாங்கணும்னு தான் நான் போனேன். ஆனா அகல் விளக்கு தான் ரொம்ப வச்சிருந்தாங்க. அப்போ எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு சொன்னேன், என்னங்க இந்த மாதிரி எனக்கு விளக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அப்படின்னு. இது எப்ப தெரியுமா இதெல்லாம் வச்சிருந்தாங்க? எப்பவுமே போன வாரம் நினைக்கிறேன். போன வாரம் நியூ இயர் அன்னைக்கு இந்த விளக்கு புதுசா நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோமா. நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லி தான் இது நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிக்கோங்கம்மா கத்துனாங்க. அங்கேருந்து உட்காந்து கத்துன்னு கத்துனாங்க. நாங்கள் வாங்கவே இல்லை, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஓ, இந்த மாதிரி நம்ம விளக்கு வாங்கிக்கலாம், ரொம்ப அழகாக. இது மாதிரி 2 வாங்கினேன். எப்போவுமே விளக்கு வாங்கும் போது 1 வாங்கக்கூடாது, 2 தான் வாங்கணும். விளக்கு வாங்கிட்டு இதில் பாருங்கண்ணே, சாமிக்கு வெத்தலை பாக்கு கல்கண்டு தான் வச்சுருக்கேன். எப்போவுமே எல்லா சாமிக்கும் 1 ரூபா வைப்பேன். அப்புறம் பாருங்கள், 5 விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 விளக்கு வச்சுருக்கேன். அம்மாவை கால்லேருந்து பாருங்களேன், அப்படியே நிஜமாவே நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா? நீங்க உங்களுக்கு போட்டோல வீடியோல காட்டுறேன், நீங்க நேர்ல பாருங்களேன், அப்படியே கண்ணு என்ன பாக்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் ஆரோக்கியமா. பச்சை தான் அந்த அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரோஜாப்புனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. வாராகியம்மாக்கு ரோஜாப்புனா ரொம்ப அழகா இருக்கும். சும்மா சிம்பிளா தான் கும்பிட்டுருக்கேன், எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஊதுபத்தி போனேன், சாமியை வேண்டிக்கோங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது சாமி கிட்ட சொல்லுங்க. அது நியாயமான கோரிக்கையா இருக்கணும். எப்பவுமே வாராகி அம்மாக்கு எப்பவுமே நியாயமான கோரிக்கை தான் இருக்கணும். அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடாது. அந்த அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லிட்டேன். சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, வாராகி அம்மாலாம் வீட்டுல வைக்காதுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வரும் அப்படிங்கிறாங்க, குடும்பம் ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. நம்மளே அதை ஏற்படுத்திக்கிறது தான். சண்டை, சச்சரவுகள், பொறாமை, நச்சரிப்புகள், வீண் விவாதங்கள், அதெல்லாம் நம்மளே ஏற்படுத்திக்கிறது. இப்ப என்னன்னா, நம்ம அன்பா இருந்தா எல்லாருமே அன்பா இருப்பாங்க. நம்ம சடார் முண்டார் பேசினாதான் அவங்க பேசுவாங்க. அதுக்குன்னு சாமி மேல போட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது தப்பு தானே சொல்லுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டைன்னா உங்க குழந்தை மேல காட்டுவீங்களா? குழந்தைய போட்டு அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்கல்ல. நம்ம குழந்தை நம்ம குழந்தைய போய் நம்ம அடிப்போமா? அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களே தான் தீர்த்துக்கணும். ஹஸ்பண்ட் சண்டை போட்டோன்னா, ஒய்ஃப் சண்டை போட்டோன்னா அவங்களே தான் தீர்த்துக்கணும். எனக்கு நான் தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நானும் தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டேன். இது அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுன்னா பெரிய விஷயமா? இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வர்றதுலாம் ஒரு சகஜம் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு டைவர்ஸ் வரைக்கும்லாம் போறதுதான் ரொம்ப ஓவர். அதெல்லாம் ஏன்னா கடவுளை வேண்டிக்கோங்க, நம்புங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாதீங்க தயவு செய்து. அதை அப்படியே அடிச்சிரும், அவங்களையும் அடிச்சிரும். அதுதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நன்மை செய்வோம். இந்த வருஷம் 2025 எல்லாம் நல்லதே நடக்கணும்னு
ஆண்டவன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. 2025 வந்து எல்லாம் நல்லபடியா ஆகணும் நீங்க வேண்டிக்கோங்க. அவங்கவுங்க வேண்டினாதான், அவங்கவுங்க சாப்பிட்டாதான் கடுப்பு நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்க வேண்டிக்கணும். நீ வேண்டிக்கோ, எனக்காக நீ வேண்டிக்கோ அப்படின்னா அந்த பாவம் அவங்க உடலை வறுத்து வேண்டிக்கிறது வந்து அது பாவம் தான் சொல்லுவாங்க. நீங்க வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேலை? நீங்க சாமியை கும்பிடுறதோட உங்களுக்கு என்ன வேலை? ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க டைம் ஒதுக்க மாட்டீங்களா? வேலைக்கு போறவங்கன்னு சொல்றேன், வீட்டுல இருக்கிறவங்க சொல்றேன். 10 நிமிஷம் நீங்க வந்து கேப் விட மாட்டீங்களா? அந்த 10 நிமிஷத்துல ஒரே ஒரு அகல் விளக்கு போட்டீங்கன்னா விநாயகருக்கு, முருகனுக்கு, பெருமாளுக்கு, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு, குல தெய்வத்துக்கு, வாராகி அம்மாக்கு, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு நீங்க போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு விளக்கு வச்சு, ஒரு பணம் வச்சு, ஒரு சாம்பிராணியோ ஒரு ஊதுபத்தியோ இல்ல சூடம், அது எவ்வளவு நிமிஷம் ஆக போகுது? அது எனக்காக வேண்டிக்கோங்கன்னா உங்களுக்காக நான் சாப்பிடட்டுமா? உங்களுக்காக நான் சம்பாதிக்கட்டுமா? நீங்க சம்பாதிக்கலாம் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அவங்களும் சரி, அவங்களும் வேண்டிக்கிறாங்க. மற்றவங்களும் நான் வேண்டிக்கிறது நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். அவங்க வந்து இன்னும் பல மடங்கு நல்லா இருப்பாங்க. நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்மலாம் வந்து நம்ம வேண்டிக்குவோம். அதுதான் நம்ம வேண்டினாதான் நம்மளுக்கு பலன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்னா வேண்டினாதான் பலன். இல்லாட்டி ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்கிறாங்களா, ஒய்ஃப் மட்டும் வேண்டலாம், அது ஒரு பலன் தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் தப்பே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசினா எங்க வீட்டுக்காரருக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதனால நீங்க நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. இது வந்து முத்துமாரியம்மன் ரொம்ப அழகா இருக்கும் சாமி. விதவிதமா சாரி கட்டுவாங்க பாருங்க, சூப்பரா இருக்க. வேண்டிக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நியூ இயருக்கு வாங்கினது. நான் வந்து போடலை, மறந்துட்டேன். இது மீஷோவில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஷார்ட் வீடியோலாம் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஷார்ட் வீடியோவில் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் காமிக்கிறேன், காஸ்மெட்டிக்ஸ் காமிக்கிறேன், மேக்கப் எல்லாமே நான் காட்டுறேன். நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. ஷார்ட் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டுக்கு வந்து இந்த டாப்ஸுக்கு வந்து இந்த பேண்ட் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளெயினாக கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க. சார் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒன்று ஷார்ட் இதில், நீங்கள் பாருங்கள். இந்த பேண்ட் நல்ல இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதான் அந்த ஷார்ட் வீடியோக்கான ஜிகு ஜிகுன்னு இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி கண்ணாடி மாதிரி அப்படி ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் விலை ரொம்ப கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் வந்து டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா வந்து இன்னைக்கு வந்து நான் இதயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதயம் வந்து அதாவது ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது ஹார்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா வந்து அதெல்லாம் பெரிய படிப்பு படிச்சிருக்கணுங்க. ஹார்ட் விஷயம்னா அதெல்லாம் பெரிய படிப்பு. மேலும் 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 படிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ், அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நான் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்ல போறேன். ஹார்ட் விஷயம், இதயத்தை பத்தினா நான் கொஞ்சம் தான் சொல்ல போறேன். நீங்க வந்து நீங்களும் கொஞ்சம் அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் வந்து ஹார்ட் விஷயத்துல வந்து நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலா சொல்றேன். டீட்டெயிலா சொல்லும் போது நீங்க வந்து அதை வந்து நீங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இங்க கிளாட் அடிக்குது, அதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தயவு செய்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இந்த ஹார்ட் விஷயத்துல என்னன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப டென்ஷன் ஆகும். ஹைபர் டென்ஷன் சொல்லுவாங்களே, அந்த ஹைபர் டென்ஷன் இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணணும்னு சொல்லுவாங்க. யோகா வந்து காலையில எந்திரிச்சு மார்னிங் எந்திரிச்சு யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுளோட பிரார்த்தனை, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சஷ்டி விரதம்,
சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க என்ன பண்ண கந்த சஷ்டி படிப்பாங்க, விஷ்ணு சகஸ்ராமம் அதை படிப்பாங்க, காயத்ரி சகஸ்ராமம் அதெல்லாம் வந்து படிப்பாங்க. அதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதயம் வந்து ரொம்ப வந்து அப்படியே மைல்டா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா நம்ம மைண்ட் வந்து பார்க்கறதுக்கும் நம்ம ரொம்ப வந்து ஒரு மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாம நம்ம கடவுள் மேலேயே இருக்கும் போது கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு தோணும். அதனால வந்து நம்ம மனசெல்லாம் என்ன பண்ணணும்னா கடவுள்கிட்ட நம்ம விட்டுறணும். ரொம்ப டென்ஷன் படக்கூடாது. என்னதான் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க அப்படி உடம்ப பார்த்து நீங்க வந்து உங்க உடம்ப வந்து நீங்க கெடுத்துக்காதீங்க. அவங்க பண்றாங்கன்னா பண்ணிட்டு போறாங்க, நாளைக்கு அனுபவிப்பாங்க, நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க வந்து நாளைக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பா உங்க கண்ணால காட்டுவாங்க, இல்ல காதால கேட்க வைப்பாங்க. இதுதான் வந்து சக்தி, இதான் பிரபஞ்சம். தெரியுதா? இங்க வந்து நம்ம பேசுற வந்து நம்ம என்னென்ன பேசுறோமோ இந்த வீடே கேட்கும், அந்த 4 செவரும் கேட்கும் நம்ம என்னென்ன பேசுறோம்னா. அதனாலதான் நம்ம வந்து பார்த்து பேசணும். நம்ம வந்து என்னன்னா ஒரு பயங்கரமா நம்ம டென்ஷன் பறந்து பயங்கரமா பேசுறது அப்படி இப்போ இப்படிதான் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஆகாது. ஆனா அதனாலதான் சொல்றேன், நீங்க என்னன்னா எல்லாமே சாமி கிட்ட போய் விட்டுருங்க. இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து இதயத்துல வந்து என்னென்ன சாப்பிடணும்னா அந்த ஃபுட்டு பத்தி சொல்றேன். என்ன சாப்பிடணும்னா காளான் வந்து நீங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. காளான்ல நீங்க எவ்வளவு வேணா நீங்க டிஷ் பண்ணிக்கலாம், எவ்வளவு என்ன வேணா டிஷ் பண்ணிக்கலாம். என்னன்னா காளான் பிரியாணி பண்ணிக்கலாம், காளான் கிரேவி பண்ணிக்கலாம், மிளகு கிரேவி பண்ணிக்கலாம், காளான் குழம்பு பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கு. நீங்க காளான் பண்ணும் போது நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு வந்து விட்டமின் டி அது வந்து போட்டிருக்காங்க, விட்டமின் பி போட்டிருக்காங்க. விட்டமின் டிங்கிறது கால்சியம், விட்டமின் பிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப விட்டமின் பின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. காளான் எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி ரொம்ப எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியில வந்து நீங்க வந்து கிரேவி வைக்கலாம், அதுவும் நல்ல காளான் மாதிரி தான். காளானே நீங்க பச்சை பட்டாணி கூட நீங்க வந்து வெங்காயம் பூண்டு வந்து எண்ணெய் ஒரு ஆயில் ஊத்திக்கோங்க, ஆலிவ் ஆயில் ஊத்திக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதயம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. மற்றது வந்து அந்த ஆயில்லாம் இருக்கும், அது வந்து தயவு செய்து சேர்க்காதீங்க. பாமாயில் ஆயில் வந்து எப்போதுமே இதயத்துக்கு ரொம்ப கெடுதல், அதை வந்து சேர்க்காதீங்க. இதயம் நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மண்ணை போட்டு, அதுவும் ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கணும். அதுக்குன்னு இவ்வளோ ஐயோ இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படியே போட்டு கொட்டி எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, அது தப்பு. எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, அடுத்தது வந்து பச்சை பட்டாணி வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அது அளவே வந்து குறைக்குமா. நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும். அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து அளவை வந்து குறைக்குமா. என்னதுன்னா பச்சை பட்டாணி, அது வந்து ரொம்ப நல்லது, அது வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. அது வந்து நீங்க வந்து சாலட்டு இது கூட நீங்க சாப்பிடலாம் மார்னிங் எந்திரிச்சு. இப்ப சாலட்னா உங்களுக்கு வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி கேரட்டு, வேற உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, சாலட்னா என்ன எல்லா காய்கறியும் போட்டு வெஜிடபிள் போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் இந்து உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி ஊற வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ல போடுறேன், நீங்க லைக் போடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு டிப்ஸ் காத்துட்டு இருக்கு.